வணக்கம். என்னோட நல்ல நேரம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறதுல ரொம்பவுமே மகிழ்ச்சி. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா, ஜனவரி 25ல ஒரு கேது பயிற்சி நடக்க போது. 5 ராசிக்காரர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா, ராஜயோகம் தான் ஆரம்பமாக போது. வாழ்க்கையே தலைகீழா மாறப்போகுதுன்னு சொன்னா நம்புவீங்களா? அத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா, நம்ம சேனல்ல தொடர்ந்து ஆன்மீகம், அப்புறம் ஜோதிடம் சம்பந்தமான தகவல்கள் எல்லாமே வெளிவந்துட்டு இருக்கு. அதையும் மறக்காம பாருங்க. ஜோதிட சாஸ்திரத்துல ஒவ்வொரு கிரகத்துக்கும் தனிப்பட்ட பாத்தீங்க அப்படின்னா, குணாதிசயங்கள் இருக்கிறதா விவரிக்கிறாங்க. ராகுவும் கேதுவும் பாத்தீங்க அப்படின்னா, நிழல் கிரகங்களா கருதப்படுது. கேதுவோட விடாமுயற்சி, ஆன்மீக சிந்தனை, அதுக்கப்புறம் கடின உழைப்பு, பயிற்சி, நல்ல சிந்தனை ஆகியன காரணமா பாத்தீங்கன்னா கிரகமா இருக்காரு. கேதுவோட பயிற்சி பெரும்பாலும் பாத்தீங்கன்னா, வாழ்க்கையில திடீர்னு தான் உங்களுக்கு மாற்றத்தை கொண்டு வரும். ஜோதிட சாஸ்திரத்தின்படி கேது நிழல் கிரகமா கருதப்படுறதுனால வாழ்வுல பாத்தீங்கன்னா, கேதுவோட தாக்கங்கள் திடீர்னும், ஆழமாவும் தெரியும். ஜனவரி 25, 2026 அன்னைக்கு பாத்தீங்கன்னா, கேது பூர நட்சத்திரத்தின் 2வது பாதத்துல இருந்து முதல் பாதத்துக்கு பெயர்ச்சி ஆறாரு. இந்த நிலையில கேதுவோட இயல்பு அதாவது நல்லதாவும் இருக்கு. அதிக பலன்கள் தருவதாகவும் தான் கருதப்படுது. கேதுவோட நட்சத்திர பெயர்ச்சியோட தாக்கம் 12 ராசிகள்ல இருக்கும். இருந்தாலும் ஒரு சில ராசிகளுக்கு சிறந்த நன்மைகளை தரும். அந்த ராசிகளுக்கு வெற்றியும் குவியும், பொற்காலமும் பிறக்கும். அனைத்து பணிகளும் பாத்தீங்கன்னா வெற்றியும் கிடைக்கும். ஜனவரி 25 முதல் அற்புதமான நன்மைகளையும், நிதி ஆதாயத்தையும், வாழ்க்கையில முன்னேற்றத்தையும் அனுபவிக்க உள்ள 5 ராசிக்காரர்கள் பற்றி நம்ம இப்ப பார்க்கலாம். கேதுவோட நட்சத்திர பயிற்சி பாத்தீங்கன்னா, மேச ராசிக்காரர்களுக்கு ரொம்பவுமே சாதகமா இருக்க போது. திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா, உங்க பிசினஸ்ல செம ஒரு முன்னேற்றமான ஒரு விஷயம் நடக்கும். அப்புறம் நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு வேலையில மாற்றம் ஏற்படும். அது மட்டும் இல்லாம வேலைய தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு நல்ல வேலையே கிடைக்க போகுது. எதுலயாவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படி இல்லைன்னா நியூவா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா அதுல உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுது. குடும்ப வாழ்க்கையில நல்ல ஒரு சூழ்நிலை நிலவ போகுது. மன அமைதியும் கிடைக்கும். வீட்ல சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கும். கல்வி, அதுக்கப்புறம் ஏதாவது போட்டித் தேர்வுல நீங்க எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதுலயும் உங்களுக்கு கண்டிப்பா வெற்றி கிடைக்க போகுது. பழைய ஏதாவது தொந்தரவுகள் உங்கள இப்போதைக்கு தொடர்ந்துட்டு இருக்குது. இந்த நிகழ்காலத்துல தொடர்ந்துட்டு இருக்கு அப்படின்னா, அது எல்லாமே ஒரு தீர்வுக்கு வந்துரும். 2வது பாத்தீங்கன்னா, ரிஷபராசி. கேதுவோட பெயர்ச்சி ரிஷபராசிக்காரர்களுக்கு நிதி நன்மைகளை அளிக்கும். தொழிலையும் பாத்தீங்க அப்படின்னா, நல்ல வேலையிலயும் இருந்த தடைகள் எல்லாத்தையுமே இப்ப நீங்கி வெற்றியும் உங்களுக்கு கிடைக்க போகுது. வேலை செய்யறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா வழங்க போறாங்க. அதோட சேர்ந்து சம்பளமும் உயரப்போகுது. அதுவும் இல்லாம வேற பொசிஷனுக்கும் நீங்க மாற போறீங்க. வாழ்க்கையில நேர்மறையான மாற்றங்களும் உங்களுக்கு இருக்கும். முதலீடுகளால லாபமும் உங்களுக்கு கிடைக்க போகுது. கன்னி ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கேது பயிற்சியின் போது உங்களுக்கு திடீர்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பெரிய அமௌண்ட் உங்க கைக்கு வரப்போகுது. அது மட்டும் இல்லாம வேலை, அதுக்கப்புறம் வணிகத்துல பெரிய ஒரு நியூவா ஒரு ஸ்டார்ட் அப் நடக்க போகுது. அலுவலக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு ஊதிய உயர்வு, சம்பள உயர்வு கண்டிப்பா உண்டு. பழைய முதலீடுகள் பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு லாபத்த தரும். ஏதாவது ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஷேர்ல இந்த மாரி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா இப்ப உங்களுக்கு அது இன்கம் சோர்ஸ் ப்ராஃபிட்ல தான் போகுது. மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் குறைய போகுது. ஆரோக்கியம் மேம்பட போகுது. இந்த நேரம் ஆன்மீகம், அதுக்கப்புறம் தனிப்பட்ட வளர்ச்சிக்கு சாதகமான நேரமா இருக்க போது. உங்களோட ஹெல்த் நல்லா இருக்க போது. உங்களோட குழந்தைங்க மூலமா உங்களுக்கு ரொம்பவுமே நல்ல செய்திகள் கிடைக்க போது. லைஃப்ல ரொம்ப அமைதியும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, ஹாப்பினஸும் கிடைக்க போகுது. உங்களோட திறமை அது வெளிவரப்போகுது. நீங்க ஏதாவது ஆர்டிஸ்ட் அந்த மாரி இன்ட்ரஸ்டடா இருந்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு சிறப்பான காலம் அப்டின்னே சொல்லலாம். தனுசு பாத்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுது. தனுசு ராசிக்காரர்களுக்கு கேது பயிற்சி அனுகூலமான நன்மைகள அளிக்கும். கேதுவோட நல்ல செல்வாக்கு அவங்களோட தன்னம்பிக்கைய வெளிப்படுத்த போது. தடைப்பட்ட திட்டங்கள் எல்லாமே வெற்றி பெறும். அது மட்டும் இல்லாம, திடீர்னு உங்க கைக்கு பண வரவும் அதிகரிக்க போது. எல்லா பணிகள்லயுமே பாத்தீங்க அப்டின்னா, துரிதம் அதாவது வேகமா செஞ்சு முடிச்சுருவீங்க. ஏதாவது தேங்கி இருக்க பழைய திட்டங்கள் எல்லாமே இப்ப வேகம் அதிகரிச்சு, அத ரொம்ப வேகமாவும் செஞ்சு முடிச்சுருவீங்க. உறவுகள்னால உங்களுக்கு ஆதரவு தான். பயணம் அப்படி இல்லன்னா, புதிய தொடர்புகளால உங்களுக்கு நிறைய ஆதாயங்கள் உண்டாகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்து என்ன ராசி சொல்றாங்கன்னா, கும்பராசி சொல்றாங்க. ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றிய உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கேதுவோட இந்த நட்சத்திர பெயர்ச்சியால பாத்தீங்க அப்படின்னா, கும்பராசிக்கு கலவையான பலன்கள் தான். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மனவரவு அதிகரிக்க போது. தொழில்நுட்பம், அதுக்கப்புறம் படைப்பு துறைகள்ல ஐடி இந்த மாரி லைன்ல இருக்கிறவங்களுக்கு பெரிய அளவுல வெற்றி கிடைக்க போகுது. இப்போ நீங்க தொடங்குற புதிய திட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி அளிக்கும். லாட்டரி அப்படி இல்ல அப்படின்னா ஷேர் மார்க்கெட் மூலமா உங்களுக்கு லாபம் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க. சொந்த பந்தங்கள்கிட்ட பேசும்போது ரொம்பவுமே கவனமா இருந்துக்கங்க. கேது பகவான் அருள பெறுறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? பொதுவா அனைத்து ராசிக்காரர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வாழ்வில் அனைத்து விதமான செல்வங்களையும் பெறுறதுக்கு ஓம் அஸ்வத் வஜாய வித்மகி சூலஹஸ்தாய தீமகி
தன்னோ கேது பிரசோதயாத் அப்படிங்கிற இந்த காயத்ரி மந்திரத்தை தினமும் வந்து அது சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவுமே வந்து நல்ல நன்மைகளை வந்து கேது வந்து அருள்வாரு அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பொது பலன்களோட அடிப்படையில தான் வந்து நான் சொல்லியிருக்கேன். நீங்க வந்து உங்களோட சுய ஜாதகத்தை ஒரு முறை வந்து பரிசோதிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து எந்த விதமான நல்ல காரியங்களையும் தொடங்குங்க. இது போன்ற நல்ல பதிவுகளுக்கு நம்மளோட நலநேரம் சேனலை தொடர்ந்து பாருங்க. அப்படியே வந்து நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.